ஆளுநரிடம் நான் பட்டம் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லி துணைவேந்தர்கிட்ட அந்த பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க. அவர் சேட்டை செய்ய அவர் தான் எக்ஸ்போஸ் ஆகிறாரு. காங்கிரஸ் வென்றா சந்தேகம் வர மாட்டேங்குது, பாஜக சரி பிஜேபி எடுத்துட்டு வரணும். இது மாதிரி அட்ரஸ் இருக்கு, பேர் இருக்கு, ஆனா அங்க அட்ரஸ்ல போய் பார்த்தா ஆளே இல்லை, அப்படி ஓட்டே இல்லை, காட்டு ஈர கெட்டு வாங்கினா கூட நாங்க பேடிஎம்ல கூகுள் பேல வாங்குற அளவுக்கு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துட்டோம். டிஜிட்டல் இந்தியான்னு நீ தான் பீத்திக்கிற. அப்ப இப்படி ஒரு டிஜிட்டல் இந்தியால ஒரு தேர்தல் ஆணையம் டிஜிட்டல்ல கொடுக்க மாட்டேங்குதியா? யாருக்கு ஷேம் இது? இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீது கேள்வி எழுப்புறதுன்றது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானது. ராகுல் காந்தி அதை செய்ய நினைக்கிறார். உனக்கு நேர்மை இருந்தா உன் ஆளு தான் நாங்க ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கான், கேட்க வேண்டியதானே? இதே மாதிரி மோடி ஒரு பிரஸ் மீட் நடத்தி ராகுல் பேசுனது பொய்ன்னு எக்ஸ்போஸ் பண்ண சொல்லுங்க. சொல்ல போனா ஒரு வராது வந்த மாமணி இந்தியாவுக்கு ராகுல் காந்தி. ஆனா அந்த ராகுல் காந்தியால ஏன் மோடியை வெல்ல முடியும்? சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் தேநீர் விருந்துக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாரு. அதில் உங்கள் கட்சி தலைவர் அதை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வழக்கம் போல் ஆளுநர் கூப்பிட்டுருக்காரு, வழக்கம் போல் நாங்கள் அதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழலில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி ஆளுநரிடம் நான் பட்டம் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லி துணைவேந்தர்கிட்ட அந்த பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க. அதை ஏன் மறுத்தேன் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கூர்மையான அரசியல் பார்வையோடு தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று இது. அந்த மாணவி அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தா தெரியும். அவர் ஆளுநர்கிட்ட எதுவும் போய் ஒரு அநாகரிகமாக, மேடை நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்ள அப்படிலாம் செய்யாம, அவர்கிட்டையும் போய் பெருசா எதுவும் வம்பு வளர்க்காம, தான் அவரிடம் அந்த பட்டத்தை பெற விரும்பவில்லை, துணைவேந்தரிடம் பெறுகிறேன் என்பதை குறிப்பால் உணர்த்தி துணைவேந்தர்கிட்ட பெற்றுட்டு அவங்க போயிட்டே இருந்தாங்க. இப்போ துணைவேந்தர்கிட்ட அவர் பெற்றிருக்காரு. ஆளுநர்கிட்ட பெறாததுக்கு காரணம், ஆளுநர் தமிழ்நாட்டின் மீது தாக்குதல் நடத்துகிறார். ஆளுநர் தமிழ்நாட்டு கல்வி கொள்கையின் மீது தாக்குதல் நடத்துறார். இந்த மாணவர்கள் படிக்க கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன வேலைலாம் செய்யணுமோ அத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ராஜ்பவன்ல உட்காந்துக்கிட்டு. மாநில அரசு இயற்றி அனுப்புகிற சட்டங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார், காலில் போட்டு மிதிக்கிறார். கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு சட்டமன்றம் சட்டம் நிறைவேற்றி விட்டது. அதுக்கு கையொப்பம் போடுறது மட்டும்தானே உன் வேலை. இதுவரைக்கும் கையொப்பம் போடாம இழுத்தடிச்சுக்கிட்டு இப்ப குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு நம்ம சொன்னோமா? குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு அதுல இருக்கா? அது என்ன குடியரசுத் தலைவருக்கு? ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. ஆளுநருக்கு இது ஆளுநரே ஒப்பமிட வேண்டிய விஷயம் இல்லையா? குடியரசுத் தலைவர் ஒப்பமிட வேண்டிய விஷயம் கிடையாது. குடியரசுத் தலைவர் ஒப்பமிட வேண்டிய விஷயத்தை ஆளுநர் மூலமா நம்ம குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப சொல்லி அவர்கிட்ட கொடுப்போம். அதை அனுப்ப மாட்டாரு, அதை கடப்புல போட்டு வச்சுப்பாரு. இது இவரே கையெழுத்து போட்டு பாஸ் பண்ண வேண்டிய விஷயம், அதை கையெழுத்து போடாம குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி சேட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கவரை எப்படி டீல் பண்றது? அப்ப அவருக்கு ஒரு ஜனநாயக வழியில் எதிர்ப்பை பதிவு செய்வது அவசியமாகிறது. அறவழியில் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவது அவசியமாகிறது. அதை தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள் இன்னைக்கு செய்யறாங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இல்லை, அந்த ஜீன் ஜோசப் அப்படிங்கிற அந்த மாணவி அவங்க காரணத்தை சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரி. ஆனா ஏதோ ஒரு உள்நோக்கம் அவங்களுக்கு இருந்திருக்க கூடும். ஏன்னா அவங்க கணவர் திமுகல இருக்காரு, அவங்க திட்டமிட்டு அதை செய்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடவுள் மறுப்பாளராக இருக்கிறார். அவருடைய மனைவியார் கோயில் கோயிலாக போய் கடவுளை கும்பிடுகிறார். இதையும் கிரிட்டிசிசம் பண்றாங்க. திமுகவில் ஒருவர் இருக்கிறார், அவருடைய மனைவி, அவருக்கு அரசியல் உணர்வு இருக்கக்கூடாதா? அரசியல் பற்றி தெளிவு இல்லாமலும் இருக்கிறார்கள், அரசியல் கூர்மையான அறிவோடும் இருக்கிறார்கள். அப்படியே அவர் திமுகவுடைய உறுப்பினருடைய மனைவியா இருந்தால் என்ன பிரச்சனை? அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தானே. தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மொழியின் மீது ஆளுநர் ஒரு தாக்குதலை தொடுக்கிறாருன்னா அவருக்கு ஒரு உணர்வு இருக்குதுன்னா அது இருக்கக்கூடாதுங்கிறீங்களா? எனக்கு புரியல. அதுல ஒரு கட்சி அரசியல் வருது இல்ல. என்ன கட்சி? அவர் கட்சியை பத்தி அங்க பேசலையே.
திராவிட மாடலின் திரா நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஆமா, அவருக்கு அந்த கான்செப்ட்ல உடன்பாடு இருக்கு. எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல திராவிட மாடல்ல தானே நம்பிக்கை இருக்கு. மொழிக் கொள்கையில நமக்கு வந்து ஆரிய மாடல்லையா நம்ம பின்பற்றுறோம்? சமூக நீதி கொள்கையில நம்ம ஆரிய மாடலையா பின்பற்றுறோம்? இல்ல அந்த வார்த்தைய ஃப்ரேம் பண்ணும்போதே, அப்ப ஆளுநர வந்து அவங்க வந்து திட்டமிட்டு அப்படி செய்திருக்கிறாங்க. திட்டமிட்டு அவங்க எதுவும் செய்யல. அவங்க ரொம்ப இயல்பா, ரொம்ப மெச்சூர்டா, முதிர்ச்சியான, பக்குவமான வார்த்தைகள்ல பிரஸ்ஸ டீல் பண்ணியிருக்காங்க. நீங்க பாருங்க அந்த பிரஸ் மீட்ட. பிரஸ் எவ்வளோ கேள்விலாம் கேட்கறாங்க. அவங்க வந்து இல்லங்க, அவருக்கு எதுவும் நான் அவர்ட்ட எதுவும் சொல்லல. துணைவேந்தர்ட்ட நான் வாங்க விரும்பினேன். துணைவேந்தர் கையில நான் வாங்கிக்கிட்டேன். துணைவேந்தர் ஆளுநர்கிட்ட அவர் தாம்மா வாங்கணும். கையால அவர் கையால நான் வாங்க விரும்பலங்கிறாங்க. அதுக்கு காரணம் சொல்றாங்க. எந்த தனிப்பட்ட காழ்ப்போ, தனிப்பட்ட வெறுப்போ கிடையாது. தனிப்பட்ட முறையில அவர எதுவும் அவமரியாதை நான் செய்யல. எனக்கு அவர் கையில வாங்க விருப்பம் இல்ல. ஏன்? ஏன்னா, அவர் என் மண்ணின் மீதும், என் மொழியின் மீதும் தாக்குதல் நடத்துறார். அவர்ட்ட எப்படி நான் வாங்க முடியும்? எனக்கு இது வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான தருணம். ஒவ்வொரு மாணவருக்கும் பட்டம் பெறுவதுங்கிறது ஒரு முக்கியமான தருணம்ல. அப்ப தன் வாழ்வின் மறக்க முடியாத முக்கியமான ஒரு நிகழ்வு அது. அந்த நிகழ்வுல வந்து தனக்கு விருப்பமே இல்லாத, தன்னுடைய கொள்கைக்கும், கோட்பாட்டுக்கும், மாநிலத்துக்கும், மண்ணுக்கும் முழுக்க எதிராக இருக்கக்கூடிய ஒரு கையில போய் நம்ம படிச்சு பட்டம் பெறுறத வாங்குறோமே, அதுக்கு நம்ம மண்ணின் தன்மை வெளிப்படக்கூடிய ஒரு துணைவேந்தர்ட்ட வாங்கிட்டு போயிருவோம்னு வாங்கியிருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஆளுநரோட சர்ச்சைகள் கொஞ்சம் அடங்கி இருந்தது. இப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது உச்சநீதிமன்றத்தின் மூலமும் நாம எதிர்வினை ஆற்றியிருக்கிறோம், பதிலடி குடுத்திருக்கிறோம். மக்கள் மன்றமும் பதிலடி குடுக்குது. அதுதான் இத உணர்த்துது. ஆளுநர் புரிஞ்சுக்குவாரா? அவர் புரிஞ்சுக்காட்டாலும் நமக்கு ஒண்ணும் அதனால நட்டம் கிடையாது. அவர் வந்து சேட்டை செய்ய செய்ய அவர் தான் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. ஏன்னா அவர்ட்ட எந்த பிடிமானமும் கிடையாது. சட்ட ரீதியான எந்த ஹோப்பும் அவருக்கு கிடையாது. எந்த விதமான பிடிமானமும் இல்லாம, தன் விருப்பு வெறுப்பின் அடிப்படையில அவர் செயல்பட்டதுனால தான் இன்னைக்கு வந்து மக்கள் மன்றமும் இந்த அளவுக்கு அவர நிராகரிக்குது. தமிழ்நாடு சட்டமன்றமும் அவர நிராகரிக்குது. நாடாளுமன்றத்தில வந்து அவருக்கு எதிரான குரல்கள் ஓங்கி ஒலிக்குது. உச்சநீதிமன்றமும், நீதிமன்றங்களும் அவர வந்து உண்டு இல்லன்னு ஆக்கிட்டு இருக்கு. அப்ப எங்க போனாலும் 4 பக்கமும் சுத்தி அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா, அவருடைய செயல் பிழை. ஆனா அவருடைய அவர் செயல்ல டைம் முடிஞ்சிருச்சு. ஏற்பட்டிருக்கக்கூடிய அவர காரணம். மாத்திருவாங்க அப்படிலாம் பயங்கரமா பேசப்பட்டது. மாத்திரக்கூடாதுன்னு தான் நம்ம நெனைக்கிறோம். மாத்திட்டா அப்புறம் நமக்கு இந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இல்லாம போயிடும். தமிழ்நாட்டுல இப்ப ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் குறைஞ்சுகிட்டே வருது. அப்புறம் இதுவும் போயிருச்சுன்னா, ஏற்கனவே அண்ணாமலை வேற காலி பண்ணியாச்சு. ஐபிஎஸ் ஒரு ஒரு ஐபிஎஸ் காலி. இப்ப இந்த ஐபிஎஸும் போயிட்டாருன்னா, அப்புறம் என்ன பண்றது நம்ம? இப்ப அண்ணாமலை இல்லாம எவ்வளோ நமக்கு ட்ரையா இருக்கு இல்லையா? அவர் இருந்தா எதையாவது வாயில வந்ததெல்லாம் பேசுவாரு. வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விடுவாரு. ஃபேக் நியூஸ பரப்புவாரு. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி ஒரு களம் வந்து கொஞ்சம் சூடா இருந்தது. உண்மையிலேயே அவர் போன பிறகு கொஞ்சம் களம் சூடு இல்ல தான். அப்புறம் இவரும் போயிட்டாருன்னா, அப்புறம் பெரிய நமக்கு ஏமாற்றம் ஆயிடும். தேர்தல் ஆணையம் குறித்து ராகுல் காந்தி பல குற்றச்சாட்டுகளை எழுப்பினாரு மக்கள் மன்றத்துல. இப்போ உச்சநீதிமன்றமும் வந்து தேர்தல் ஆணையத்தை கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. அ சமூக ஆர்வலர் ஒருவர் இறந்துட்டதா சொல்லியிருக்கிறீங்க. ஆனா அவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்றத நீதிமன்றத்திலேயே அவங்க 2 பேரையும் நிறுத்தியிருக்கிறாரு. இந்த தேர்தல் ஆணையம் விஷயம்ன்றது ரொம்ப பூதாகரமாக பேசப்பட்டு கொண்டுகிட்டே இருக்கு. பாஜகவினர் வந்து இது தேவையில்லாத ஒன்று. ராகுல் காந்தி எழுப்பிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து நடைமுறையில ஒண்ணும் இல்லாம போயிருக்கு. அப்ப இதுவும் அப்படிதான் இருக்க போகுதுன்ற விமர்சனங்கள வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எது ஒண்ணுமில்லாம போயிருக்கு? ஒரு பெகாசஸ். ஒரு வீட்ல 80 ஓட்டு இருக்குன்னு சொல்லி, தேர்தல் ஆணையம் வந்து குடுத்த வாக்காளர் பட்டியல்ல இருக்கு. ஆனா அங்க போய் செக் பண்ணா இல்ல. அங்க போய் செக் பண்ணா இல்ல. இது ரொம்ப சீரியஸான விஷயமா? இல்லையா? முதல்ல ராகுல் காந்தி எழுப்புகிற பிரச்சனைகள் ஒவ்வொன்னுமே சீரியஸான விஷயம் தான். ஆனா, அதற்கு வலு சேர்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து அந்தந்த மட்டத்துல நடந்திருக்கணும். நடக்கல. ஒண்ணுமே இல்லாத அனுமானத்தின் அடிப்படையில, ஊகத்தின் அடிப்படையில 2G ஸ்பெக்ட்ரம்னு ஒரு பிரச்சனைய கிளப்பி, அவங்களால ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாத்த முடியும். ஆனா, எல்லா விஷயமும் கையில வச்சுக்கிட்டும், ராகுல் காந்தியால, காங்கிரஸால, பாஜகவை எதிர்க்கக்கூடிய சக்திகளால அத ஒரு விஷயமா மாத்த முடியாது. ஏன்? பிரச்சனை எங்க இருக்குன்னா, எல்லா மட்டத்திலயும் ஆர்எஸ்எஸ் காரன் தான் இருக்கான். அவன் இல்ல எப்படி இப்ப வேலை செய்வான்? ரஃபேல் விமானத்துல ஊழல் பண்ணிட்டாங்க. ஆமா, அப்புறம் அதானி, ஹிண்டன்பர்க் ஆமா, அறிக்கை வந்தது. ஆமா, பெகசஸ்ல வந்து கண்காணிக்கிறாங்க. ஆமா. எவ்வளவோ பிரச்சனைகள வந்து சரி. இதெல்லாம் அந்தந்த நாடுகள் கைவிட்டு ஃபைல மூடிட்டானா?
ஹிண்டன்பர்க் அறிக்கை, அமெரிக்கா வந்து அதில் வந்து அதானி மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ரஃபேல், பிரான்ஸ் வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? பெகாசஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? இந்தியாவில் விசாரணை நடக்கல. அதை கவனிங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிலக்கரி ஊழல்னா மன்மோகன் சிங் அரசு நிலக்கரி ஊழலை விசாரித்தது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலா? 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை விசாரித்தது. காமன்வெல்த் ஊழலா? காமன்வெல்த் ஊழலை விசாரித்தது. மோடி அரசின் மீது இப்படி எத்தனையோ குற்றச்சாட்டு வருதுல, எதை மோடி அரசு விசாரித்தது சொல்லுங்க? எதை விசாரிச்சது? அதை பற்றிய விவாதம் நடத்துறதுக்கே தயாரா இல்லையே. நாடாளுமன்றம் ஓராண்டு முடக்கினாங்கல்ல 2G ஸ்பெக்ட்ரத்துக்காக. ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து விவாதிச்சாங்களா? மோடி பதில் சொன்னாரா? நீங்க விவாதத்துக்கு தயாரா இல்ல, விசாரணைக்கு தயாரா இல்ல. விசாரணையே நடத்தினாலும் விசாரணை அமைப்புகள் பூரா உங்க கையில இருக்கு. அது உங்க எதிர்க்கட்சிகளை நோக்கித்தான் பாயுமே தவிர உங்கள் மீது வந்த குற்றச்சாட்டுக்காக ஒரு சோதனை நடத்துறதுக்கு தயாரில்ல. ஒரு பிஜேபிக்காரன் வீட்டுல இது சம்பந்தமாக இடி ரெய்டு பண்ணிருக்காங்க, சிபிஐ போய் விசாரிச்சாங்க, ஐடி துறை போய் வந்து ரெய்டு பண்ணாங்கன்னு ஒரு குறிப்பு காட்டுங்க. இல்ல அடுத்தடுத்த இப்ப செபி விசாரிக்கிறாங்க, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கு, பல விஷயங்கள்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மாலேகான் குண்டு வெடிப்புல யார் ஈடுபட்டான்னு சொல்லி முழுமையான டாக்குமெண்ட்லாம் தரவுகள்லாம் திரட்டி சாத்வி பிரக்யா சிங் வந்து சிறைப்படுத்தப்பட்டு வழக்கு நடந்துட்டு இருந்ததுல, இப்ப விடுதலை ஆயிட்டாங்கல்ல. என்ன சொல்லி அந்த கோர்ட் விடுவிச்சிருக்கு? குற்றமற்றவர், இவர் நிரபராதி, இந்த குற்றத்துக்கு இவருக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படி சொல்லி, இவர் மீது பொய்யாக குற்றஞ்சாட்டப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரா? அல்லது உரிய ஆவணங்களை புலனாய்வு அமைப்புகள் கொடுக்க தவறிவிட்டன என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரா? உரிய ஆவணங்களை புலனாய்வு அமைப்புகள் கொண்டு தருவதற்கு தவறிவிட்டன, அதனால் விடுவிக்கிறோம்னு கோர்ட் விடுவிக்குதுங்க. அப்ப எங்கெங்க பிரச்சனை இருக்கு? உரிய ஆவணங்களை யாருங்க கொண்டு கொடுக்கணும் கோர்ட்டுக்கு? கோர்ட்டா போய் வந்து தேடி திரியுமா? நீதிபதிகளுக்கு தான் வேலையா? புலனாய்வு அமைப்புகளுடைய வேலை தான் அது. NIAன்னு ஒன்று அதுக்கு தானே வச்சிருக்கீங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று வச்சிருக்கீங்க, புலனாய்வு பிரிவை உருவாக்கி வச்சிருக்கீங்க, தேசிய பாதுகாப்புக்காகவே தனி நுண்ணறிவு பிரிவை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது குண்டு வெடிப்பு வழக்குல ஏற்கனவே வந்து அதற்கான ஆவணங்கள் திரட்டப்பட்டிருக்குது. அவங்க தொடர்பு எந்த அளவுக்கு அதுல இருக்குங்கிறதுக்கு சான்றுகளோட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் அதை நீர்த்து போக வச்சுட்டாங்களா இல்லையா? பாபர் மசூதி இடிப்புக்கு வந்து சான்று தேவையா? ஏன் ஒருத்தர் கூட தண்டிக்கப்படல? ஏன்னா உரிய விசாரணை அமைப்புகள்ல வந்து இவங்க உட்கார்ந்துக்கிட்டு வேலையை பார்க்கறாங்க. அப்போ நீங்க நீங்க கேக்குறீங்க, ஏன் ஹிண்டன்பர்க் என்னாச்சு, பெகாசஸ் என்னாச்சு, என்னாச்சு, என்ன ஆகும்? நீங்க விசாரிச்சாதானே நடக்கும். தேர்தல் ஆணைய விஷயமும் அப்படிதான் போகுமா? தேர்தல் ஆணையம் அப்படிதான் போகும். உச்ச நீதிமன்றம் இதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், சரியான கேள்விகளை முன்வைக்கணும், எதிர்த்தரப்புல இருந்து வைக்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையத்திட்ட பதில் வாங்கி தரணும். பதில் தேர்தல் ஆணையத்தை அமலப்படுத்தணும். என்ன பதில் சொன்னாங்க? ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க? 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம், SIR, இதுல மாநிலத்தை விட்டு வெளியேறினவங்க, சரி செத்து போனவங்க நேற்று 2 பேர் வந்து உயிரோட வந்து நிக்கிறாங்களா சுப்ரீம் கோர்ட்ல? எப்படி வந்தாங்க? அதுல ஏதாவது பிழை நடந்திருக்கலாம்னு சொல்றாங்களா? ஏதாவது ஒரு இடத்துல பிழையை நான் ஏத்துக்கிறேன். ஃபெலிக்ஸ் இன்ப ஒளின்னு நீங்க தெளிவா எழுதி கொடுப்பீங்க, ஃபெலிக்ஸ் துன்ப ஒளின்னு அவன் போட்டு தருவான். நீங்க உடனே ஐயோ என்ன நம்ம பேர் வந்து ரொம்ப ஒளிமயமான பேரு, இவன் இப்படி மாத்தி வச்சிருக்கானு பதட்டத்துல போய் அந்த அதிகாரிகிட்ட போய் கொடுப்பீங்க. கொடுத்து ஒரு சத்தம் போடுவீங்க, என்ன நான் எழுதி கொடுத்தது என்ன, நீ எழுதி வச்சிருக்கிறது என்ன அப்படின்ட்டு எழுதி கொடுத்து மாத்துவீங்க. இது ஒரு சென்டர்ல, ஒரு மையத்துல, ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல அங்க இருக்கக்கூடியவருடைய பிழையாகவோ அல்லது ஒரு தேர்தல் அலுவலருடைய பிழையாகவோ நடக்கக்கூடிய விஷயங்கள். பேர் தப்பா போயிடும், அப்பா பேர் தப்பா போயிடும், அம்மா பேர் தப்பா போயிடும், முகவரியில நம்பர் தப்பா போயிடும், தெரு பேர் தப்பா போயிடும், ஏதாவது ஒரு பிழை, அல்ல போட்டோ நம்ம வேற மாதிரி இருக்கும். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் அல்ல இது. பல்கா மிகப்பெரிய அளவுக்கு திட்டமிட்டு யாதவர் ஓட்டுகளா காலி, முஸ்லிம் ஓட்டுகளா காலி, கொத்து கொத்தா நீக்கப்படுறது. டிஜிட்டல் டேட்டாவை வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதான் 6 மாசம் உட்காந்து பேப்பரா கட்டுக்கட்டா வச்சு ஒவ்வொன்றில் அண்டர்லைன் பண்ணி ஒரு பேரில் எத்தனை இடத்துல பதிவாக இருக்குது, ஒரே அட்ரஸில் எத்தனை
வாக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்து 6 மாசம் ஒர்க் பண்ணில கண்டுபிடிச்சிருக்காரு. இல்ல பாஜக ஜெயிச்ச இடங்கள்ல கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப எதிர்க்கட்சிகள் ஜெயிச்ச இடங்கள்ல? அப்ப பாஜ அதே மாரி நடந்திருக்குமா? பாஜகக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு வேலை செஞ்சா போதும்ல. எதிர்க்கட்சிகள் இடத்துல போய்லாம் வேலை செய்ய வேண்டிய தேவையில்லையா? பாஜகக்கு எங்க தேவையோ அங்க வேலை செஞ்சா போதும்ல. இப்ப அதுதானே நான் சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் வெல்லுது. நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரே ஆண்டுல பிஜேபி வெல்லுது. காங்கிரஸ் வென்றா சந்தேகம் வர மாட்டேங்குது. பாஜக சரி வென்றா சந்தேகம் பிஜேபி வருது. எடுத்துட்டு வரட்டும் இது மாதிரி. காங்கிரஸ் வென்ற இடங்கள்ல எல்லாம் எந்த இடத்துல எல்லாம் இப்படி முறைகேடு இருக்குன்னு பிஜேபி எடுத்துட்டு வரட்டும். ஏன் எடுத்துட்டு வரல? ரைட். நீங்க கேட்டது சரி. தமிழ்நாட்டுல 40க்கு 40 திமுக ஜெயிச்சிருச்சு. எங்கெல்லாம் முறைகேடு இருக்கு பாரு, எங்கெல்லாம் வாக்காளர்கள் வந்து தவறாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. நீ என்ன ஒரு அட்ரஸ்ல 80 ஓட்டு காட்டுற, நான் 800 ஓட்டு காட்டுற மாதிரி இந்த அட்ரஸ்ல ஆர்கே நகர்ல பாரு, இந்த பாரு பெரம்பூர்ல பாரு, இந்த நாகப்பட்டினத்துல பாருன்னு பிஜேபி எடுத்து காட்டட்டும். அதான கவுண்டர் அட்டாக்கு. அப்போ எல்லா இடமும் தான் இருக்கு இது மாதிரி பிரச்சனை. நீங்க என்ன புதுசா பிஜேபின்னு தூக்கிட்டு வர்றீங்கன்னு சொல்லி சமன்படுத்திடலாம். அப்படி எடுத்துட்டு வாங்கங்கிறேன். அப்படி எடுத்துட்டு வாங்க. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கொத்து கொத்தா போலி வாக்காளர்கள் சேகப்பட்டிருக்காங்க. அட்ரஸ் இருக்கு, பேர் இருக்கு. ஆனா அங்க அட்ரஸ்ல போய் பார்த்தா ஆளே இல்லை, அப்படி ஓட்டே இல்லை. காட்டு, எடுத்துட்டு வா. நீனும் போய் ராகுல் காந்திக்கு கொடுத்த மாதிரி கட்டுக்கட்டா வாங்கிட்டு போய் உட்காந்து 6 மாசம் ஒர்க் பண்ணு. யார் உன்னை தடுத்தா? ஏன் நீ ஒர்க் பண்ண மாட்ற? அவருக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இந்த ஜனநாயகத்தை தேர்தலின் வழியாகத்தான் நம்ம காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பா இருக்கு. அந்த ஆணையமே இப்படி ஒரு முறைகேட்டை கண்டு காணாம இருக்கு, அல்லது அந்த முறைகேட்டுக்கு துணை போதன்னு சொல்லி கொந்தளிச்சு நான் கண்டுபிடிக்கிறேன், டேட்டா கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட அந்த சர்ச்சபிள் டேட்டா பேஸை கொடுத்தா ஒரே பேரை தட்டி பார்த்துட்டு ஒரு அட்ரஸை தட்டி பார்த்துட்டு இருக்கா இல்லையான்னு எல்லாம் காட்டிடும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி நீ கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் 1008 வேலையை வச்சுக்கிட்டு இருக்கவர் இதே உட்காந்து பார்க்க போறாருன்னு பேப்பர் எடுத்து கொடுத்துட்டான். அவர் இதைத்தான் நான் பார்க்க போறேன்னு உட்காந்து பார்த்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ நீ குடு. இப்ப சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்துச்சு. வெற்றி பெற்றது யாரு? வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி மேயர் வேட்பாளர்ல. தேர்தல் ஆணையர் யார் அறிவிச்சாரு வெற்றின்னு? பாஜக பிஜேபி அறிவிச்சாரு. எப்படி தெரிஞ்சது அந்த பிழை, அந்த மோசடி எப்படி தெரிஞ்சது? அங்க இருந்த ஃபுட்டேஜஸ் வச்சுதான் தெரிஞ்சது. அப்போ அந்த ஃபுட்டேஜஸ் கிடைச்சதுனால தானே ஒரு மோசடியை கண்டுபிடிச்சோம். அந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டதுனால தானே நீதிமன்றத்துல போய் அந்த காட்சி அமைப்புகளை சமர்ப்பித்து பாருங்க சார் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க சார்னு சொன்னோன்னா அதை பார்த்துட்டு நீதிமன்றம் அந்த அறிவிப்பை நிறுத்தி வைத்து விட்டு அந்த ஆணையர் மீது, அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டு உண்மையிலே வெற்றி பெற்ற வேட்பாளர் யாருன்னு மேயர் அறிவிக்கப்பட்டார். அப்ப நீதி நிலைநாட்டப்பட்டது இல்லை. அப்ப நீதி நிலைநாட்டப்பட்டதுக்கு அடிப்படை என்ன? காட்சி பதிவு ஆவணங்கள் கிடைச்சதுனால. இதைத்தானே சார் கேட்கிறோம். கொத்து கொத்தா நீங்க ஒரு மணி நேரத்துல, கடைசி நேரத்துல, டைம் முடிகிற போற நேரத்துல 1000 ஓட்டு 2000 ஓட்டு 3000 ஓட்டு பதிவாயிருக்குங்கிறீங்க. அந்த பூத்துல இருந்தவங்க எல்லாம் பாக முகவர்கள், பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படி ஒரு சம்பவமே இல்லை, நாங்க உட்கார்ந்துட்டு தான் இருந்தோம், இப்படிலாம் 5 to 6 கடைசி நேரத்துல எவ்வளவு கூட்டம்லாம் வரலையான்னு சொல்றாங்க. அப்ப நீ வந்ததுன்னு சொல்ற எலெக்ஷன் கமிஷன், அங்க இருந்தவங்க வரலங்கிறாங்க. முரண்பாடு வருது. முரண்பாடு வந்து என்ன செய்யணும்? சரி நான் வந்ததுன்னு சொல்றேன், நீ வரலன்னு சொல்றியா? அங்க வா, இது பார், சிசிடிவியை போட்டு பார், என்ன நடந்திருக்கு பார், எவ்வளவு பேர் வர்றாங்க பார், என்ன நீ வரலங்கிற சொல்லிட்டு போ. அதுக்கு தானே சிசிடிவியை கேட்கிறோம். அப்போ ஒரு முறைகேடுன்னு சொல்றோம், நீ முறைகேடு இல்லைன்னு சொல்ற. முறைகேடு இல்லைங்கிறத காட்சியை காட்டி விளக்கிட்டு போ. இதைத்தானே கேட்கிறாரு ராகுல் காந்தி. தப்பா? போற போக்குல மக்கள் மன்றத்துல அதை சொல்றதை விட்டுட்டு அஃபிடவிட்டா ஃபைல் பண்ணுங்க. போற போக்கெல்லாம் சொல்ல. ராகுல் காந்தி எப்படி சொன்னார்? அட்மினிஸ்ட்ரேஷன் மேல சந்தேகம் இருக்கு. ராகுல் காந்தி எப்படி நீதிமன்ற தீர்ப்புகள் மேல சந்தேகம் இருக்கு, பார்லிமெண்ட் மேல சந்தேகம் இருக்கு, ஜனநாயகத்தின் அடிப்படை தன்மையா இருக்கிற தேர்தல் ஆணையத்தின் மேல சந்தேகம் இருக்கு, எல்லா மேல குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி எடுத்துக்க முடியுமா? ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியை உள்ளடக்கி எதிர்க்கட்சி தலைவரையும் உள்ளடக்கி தேர்தல் ஆணையர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதை நீ திருத்துற. உச்ச நீதிமன்றம் அதை ஏற்க முடியாதுன்னு கண்டிக்குது. அதை மீறி சட்ட திருத்தம் கொண்டு வந்து தேர்தல் ஆணையரை உங்க அமைச்சரை போட்டு நீங்களே நியமிக்கிறீங்க. நீங்க நியமிக்கிற தேர்தல் ஆணையம் என்ன செய்யும்? ஒண்ணு. அப்ப அடிப்படையே தப்பா போச்சு. ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டா பதில் இல்லை. தேர்தலுக்கு சில நாட்கள் முன்னாடி தேர்தல் ஆணையர் ஒருவர் அருண் கோயல் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. 2 மணி நேரத்தில் அந்த ராஜினாமா ஏற்கப்படுது குடியரசுத் தலைவரார். ஏன் ராஜினாமா பண்ணிட்டு போனாரு? எதுக்காக அந்த உடனே அவங்க ஏத்துக்கிட்டாங்க? எந்த பதிலும் கிடையாது. வாக்குப்பதிவு விழுக்காடு
ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அறிவிப்பாங்க. இத்தனை விழுக்காடு, இத்தனை விழுக்காடுன்னு. 2019 தேர்தல் அறிவிச்சாங்க. 2021 தேர்தல் அறிவிச்சாங்க. பழைய தேர்தலெல்லாம் அறிவிச்சாங்க. டெக்னாலஜி நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டு இருக்குது. தகவல் தொடர்பு பெருகிக்கிட்டு இருக்கு. 2024 தேர்தல்ல என்னடான்னு கேட்டா, அறிவிக்க மாட்டோம். உடனே சொல்ல முடியாது. வாக்கு விழுக்காடு என்னன்னு சொல்ல முடியாது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவாங்க. சொல்லிட்டா அப்புறம் அவங்களே அத மாத்துவாங்க. இந்த கூத்தெல்லாம் வந்துச்சு. பார்த்தோமா இல்லையா? கோர்ட்டுக்கு போனா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அதே மாரி ஓட்ட எண்றதுக்கு ஊற போட்டு பார்த்தேன் நான். இப்ப இவரு பேசியிருந்தாரு. சாட்டை துரைமுருகன்லாம். ஊற போடுவாங்கல்ல இந்த சாராயத்த. அது மாரி வாக்கு பெட்டிய ஊற வைக்கிறாங்க 2 மாசம்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது மாரி போட்டு வச்சு 2 மாசம் கழிச்சு எண்றாங்க. அப்போ எல்லாத்துலயும் பிழை. போற பக்கம்லாம் ஃபேக்கு பரப்புரை. முழுக்க முழுக்க தவறான தகவல்கள், அவதூறு தகவல்கள், ஹேட் பரப்புரை இதெல்லாம் நடக்குது. தேர்தல் பிரச்சாரத்துல சொல்றீங்களா? பிரச்சாரத்துல மோடியும், அமித்ஷாவும் மத வன்முறையை தூண்டுற விதத்துல பேசுறாங்க. செய்தியாளர்கள் போய் கேட்கறாங்க தேர்தல் ஆணையர்கள்ட்ட. இப்படி அமித்ஷா பேசியிருக்காரு, இப்படி மோடி பேசிட்டு இருக்காரு. என்ன நடவடிக்கைன்னு கேட்டா, பதிலே சொல்லாம, கவனிங்க அந்த பிரஸ் மீட்ட போய். பதிலே சொல்லாம அடுத்த கேள்வி, நீ என்ன செஞ்சிருக்கணும்? உண்மையான தேர்தல் ஆணையமா இருந்தா, அப்படியா? குற்றச்சாட்டா? குடுக்க சொல்லுங்க. இல்லன்னா நாங்களே பார்க்கிறோம். அப்படி ஏதாவது இருந்தா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். இதுதானே சொல்லணும். அந்த அந்த கேள்விக்கே பதில் இல்ல. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப முழுக்க 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 நீங்க இப்ப இதுல எதுலயாவது சிசிடிவியை கேட்டா தர்றதில்ல. தேர்தல் பத்திரத்தை பத்தி கோர்ட் கேக்குது. தேர்தல் பத்திரத்தினுடைய யார் கொடுத்தா யார் வாங்கினா சொல்லு. சொல்ல முடியாது. 3 மாசம் ஆகும். 3 மாசம் ஆகுமா? இல்ல இப்பவே கொடுத்தாகணும். டைட் பண்ணி கேட்ட பிறகு பென்ட்ரைவ்ல தூக்கி கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? சரி 3 மாசம் ஆகும்னு சொன்னவன் எப்படி பென்ட்ரைவ்ல கொடுத்தான்? 3 மாசம் ஆகும்னு நீ தானே சொன்ன. எப்படி பென்ட்ரைவ்ல 3 மணி நேரத்துல கொடுத்த? அப்போ உன்கிட்ட டேட்டா இருந்திருக்குல்ல. அது இருந்தது தானே கேட்டாங்க. அப்ப டேட்டா இல்ல, கொடுக்க முடியாது, நடைமுறை சாத்தியம் இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு சொன்னதெல்லாம் பொய் இல்ல. சரி கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க? கொடுத்தவங்க ஒரு லிஸ்ட், வாங்கினவங்க ஒரு லிஸ்ட். யார் யாருக்கு கொடுத்தா? அது நீ ராகுல் காந்தி 6 மாசம் கண்டுபிடிச்சார்ல, இது மாதிரி கண்டுபிடிச்சுக்க. அப்போ எங்க திரும்பினாலும் பாருங்க வெளிப்படைத்தன்மை. இதுல எதுலயாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா? இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீது கேள்வி எழுப்புறதுன்றது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானது. ராகுல் காந்தி அதை செய்ய நினைக்கிறாரு. அப்போ மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போது ராணுவத்தை வந்து சரியா வழி நடத்தல, எல்லையில வந்து பாதுகாப்பு இல்ல, மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நாட்டுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்லாம் சொன்னது. அது என்ன? அதுல இந்திய இறையாண்மை வந்து கெட்டு போகலையா? அது இந்திய இறையாண்மைக்கு வலு சேர்க்கிற பேச்சா? வலிமையான ஒருத்தர் அந்த இடத்துல இருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டது ஒரு இந்திய பிரதமரையே கொச்சைப்படுத்துற பேச்சா? இதுல எதுலயாவது வெளிப்படைத்தன்மை இருக்கான்னு கேக்குறேன். இந்த தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையில பாருங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை தரமாட்டேன்னு சொல்றதுல என்ன சார் ஒரு நேர்மை இருக்க முடியும்? சர்ச்சபிள் டேட்டா பேஸை தரமாட்டேன்னு சொல்றதுல என்ன அடிப்படை நேர்மை இருக்க முடியும்? தேர்தல் பத்திரங்கள் யார் யார் கொடுத்தா யாருக்கு கொடுத்தான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றதுல என்ன அடிப்படை நேர்மை இருக்க முடியும்? அது என்ன ராணுவ ரகசியமா? தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கக்கூடிய நாட்டுல இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இது ஒன்றும் ராணுவ ரகசியங்கள் கிடையாது. அடிப்படையான ரகசியம். நீ தானே கொடுக்குற, பேப்பர்ல கொடுக்குற, அதை தொழில்நுட்பத்துல கொடுன்னு கேட்கறாங்க. அவ்வளவுதானே. அது ஒன்றும் ரகசியம் இல்லைல்ல. நீ தான் கொடுத்துட்டிய. நீ பேப்பர்ல கொடுத்துட்ட. காகிதம் இல்லா பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்க காலம். அரசு அலுவலகங்கள்ல இருந்து காகித பயன்பாட்டை முழுமையாக நீக்கி முழுக்க முழுக்க டிஜிட்டல் பயன்பாடு கொண்டு வந்திருக்கிற காலம். கீரை கெட்டு வாங்கினா கூட நாங்க வந்து பேடிஎம்ல கூகுள் பேல வாங்குற அளவுக்கு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துட்டோம். டிஜிட்டல் இந்தியான்னு நீ தான் பீத்திக்கிற. அப்ப இப்படி ஒரு டிஜிட்டல் இந்தியால ஒரு தேர்தல் ஆணையம் டிஜிட்டல்ல கொடுக்க மாட்டேங்குதியா? யாருக்கு ஷேம் இது? நீ தான் டிஜிட்டல் இந்தியா, நான் வந்து இந்தியால தொழில்நுட்பத்துல புரட்சி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற. இவ்வளவு லட்சக்கணக்கான நேம் பட்டியலு, வாக்காளர் பட்டியலு, இவ்வளவு பேர் கொண்ட தகவல் கொண்ட விஷயத்தை வந்து பேப்பர்ல கொடுத்தா அது டிஜிட்டல் இந்தியாவா? ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்றது இருக்குல்ல. இப்போ 300 எம்பிகளை திரட்டி கொண்டு அதெல்லாம் போறது. வந்து பிஜேபிக்கு தான் தெரியும். உண்மையிலே எதிர்க்கட்சிகளுக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த ஸ்டண்ட் எல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா பிஜேபி என்னைக்கோ ஓட விரட்டிருப்பாங்க. அதெல்லாம் எதிர்க்கட்சிகளுக்கு தெரியல. உண்மையிலே ஸ்டண்ட் அடிக்கிறதுலாம் தெரியல. பொய் சொல்ல தெரியாது, அவதூறு பண்ண தெரியாது, புரட்டி பேச தெரியாது. ராகுல் காந்திக்கு புரட்டி பேச தெரியுதா? ராகுல் காந்திக்கு அவதூறு பேச தெரியுதா? அவர் உண்மையை பேசுற ஒரு லீடர்.
சொல்லப்போனா ஒரு வராது வந்த மாமணி இந்தியாவுக்கு ராகுல் காந்தி. அவ்வளவு அறம் பொருந்திய ஒரு தலைவர். உண்மையா பேசுறாரு. சான்றுகளோட பேசுறாரு. அவ்வளவு செய்தியாளர்கள கூட்டி வச்சு ஒரு அரங்கத்துக்குள்ள முழுக்க செய்தியாளர்கள் நிறைஞ்சிருக்கிற அவையில செய்தியாளர்கள்னா இன்னைக்கு வந்து ஊடகவியலாளர்கள் முழுக்க முழுக்க வலதுசாரிகளால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு ஏரியா அது. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற 70, 80 விழுக்காடு பேரு மோடி ஆதரவாளர்கள் தான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அத்தனை பேருடைய கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும். கேள்வியா போட்டு தொலைச்சு எடுத்துருவாங்க. ஏதாவது தவறா வாய விட்டாருன்னா ஃபேக்சுவல் எரர் பண்ணாருன்னா அங்கே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. தைரியமா ஃபேஸ் பண்றாரு. அவ்வளவு பேரை கூட்டி வச்சுட்டு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு காட்டுறாரு. எந்தெந்த ஏரியால நாங்க ஆய்வு பண்ணோம், என்னென்ன ஆய்வு பண்ணோம், எத்தனை விதமான தவறுகள் அப்படின்னு காட்டுறாரு. உனக்கு நேர்மை இருந்தா உன் ஆளு தான் நாங்க ஃபுல்லா உட்கார்ந்துருக்கான், கேட்க வேண்டியதானே. அந்த இதே மாதிரி மோடி ஒரு பிரஸ் மீட் நடத்தி ராகுல் பேசுனது பொய்ன்னு எக்ஸ்போஸ் பண்ண சொல்லுங்க. ஏன் லோக்கல் பிஜேபிக்காரன் பூரா தேர்தல் ஆணையத்துக்கு வக்காலத்து வாங்கி கொள்கை பரப்பு செயலாளர்கள் மாதிரி பேசுறாங்க? ஏன் அந்த தலைவன் பேசட்டுமே? தேர்தல் ஆணையத்துக்கும் பாஜகவுக்கு என்ன அப்ப தொடர்பு? ஏன் பாஜக காரன் பூரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க? தேர்தல் ஆணையத்துக்கு பாஜகவுக்கு தொடர்பு இல்லைல்ல. அப்ப பாஜகவுக்கு இந்த கேள்வி வந்திருக்கணும்ல. ராகுலுக்கு வந்த கேள்வி. ஒரு டோர்ல 80 ஓட்டு இருக்குன்னு போட்டிருக்கீங்க. போனா ஓட்டு இல்லைன்னு சொன்னா பிஜேபிக்கு பதட்டம் வரணுமா வரக்கூடாதா? அதுவும் ஒரு கட்சி தானே. 0 டோர் நம்பர்லாம் இருக்கு. இருக்குல்ல. இது அந்த கட்சி எழுப்பணுமா வேண்டாமா அந்த பிரச்சனை எல்லாம்? ஏன் எழுப்பல? ஆனா அந்த ராகுல் காந்தியால ஏன் மோடியை வெல்ல முடியல? ஏங்க ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து நிராயுதபாணி. மோடி நிராயுதபாணி இல்ல. மோடி கையில ஈடின்னு ஆயுதம் இருக்கு. மோடி கையில வந்து இன்கம் டாக்ஸ் ஆயுதம் இருக்கு. மோடி கையில மிகப்பெரிய வலிமையான ஊடகங்கள், கருத்துருவாக்க தளம் அப்படிங்கிற ஆயுதம் இருக்கு. மோடி வந்து வீட்டுல தூங்கிட்டு இருந்தாலும் மோடிக்காக வேலை செய்யக்கூடிய மிகப்பெரிய வலிமையான ஆதிக்க பின்புலம் கொண்ட சக்திகள் உலகம் பூரா இருக்காங்க. இந்தியால மட்டும் இல்ல, அமெரிக்கால கூட தூங்காம உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான். மோடிக்காக ஒரு ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டு இருப்பான். இதான் வேலை. ரிட்டையர்ட் ஆயிருப்பான். ஆனா அங்க உட்கார்ந்துக்கிட்டு கண்ணு முழிச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆர்எஸ்எஸ்க்காக. யாரு கண்ணு முழிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்? ராகுல் காந்தியே எடுத்து பேசினாலும் கூட அதை எடுத்துட்டு போறதுக்கு 10 நாள் ஆகும். அவருடைய ஃபாலோவர்ஸ் 10 நாள் ஆகும். அதுக்குள்ள அடுத்த இஷ்யூ வந்துடும். அப்படிதானே ஆச்சு. நீங்க பெஹல்காம் அட்டாக்ல காங்கிரஸ் வைக்க வேண்டிய கேள்விகள் 2 வாரம் கழிச்சு வச்சாங்க. அதுக்குள்ள 2 வாரத்துல பிஜேபி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அவங்க கருத்து தான் நாட்டின் கருத்துன்னு ஆக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு அட்டாக் காங்கிரஸ் காலத்துல நடந்திருந்தா பிஜேபி அடுத்த நொடியே எப்படி இந்த தீவிரவாதிகள் இவ்வளவு பாதுகாப்பையும் தாண்டி வந்தார்கள், இதுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்கணும், இவ்வளவு சுற்றுலா பயணிகள் வந்து எப்படி யாரை நம்பி வந்தாங்க, நீ தானே காஷ்மீருக்குள்ள எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட, உன்னை நம்பி தானே வந்தாங்க, இன்னைக்கு வந்து இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி காங்கிரஸை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க. ஆனா ஏதோ நடந்துச்சு, 1 மாசம் கழிச்சு நடந்துச்சு. 1 மாசம் கழிச்சு எப்படி பாதுகாப்பு குறைபாடு, எப்படி வந்து அப்படி ஆச்சு, எப்படி இப்படி ஆச்சுன்னு 1 மாசம் கழிச்சு கேட்டா பிஜேபி என்ன மனநிலையை உருவாக்கணுமோ அந்த மனநிலையை உருவாக்கிருச்சா நாட்டு மக்கள்கிட்ட. இல்ல அப்ப பிஜேபி எதிர்க்கிறதுக்கான சரியான அரசியல் புரிதல் இல்ல. புரிதல் இருக்கு, நிரம்ப கொள்கை புரிதல் இருக்கு, கொள்கை உறுதி இருக்கு ராகுல் காந்திட்ட. அதை வந்து கட்சிக்குள்ளேயும் விதைக்கிறாரு, கட்சிக்கு வெளியேயும் விதைக்கிறாரு. அதுக்காக வந்து நாடு பூரா நடந்து கடந்திருக்காரு, அர்ப்பணிப்பு உணர்வோட செயல்படுறாரு, ரொம்ப தீர்க்கமான பார்வையோட இருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லை அவற்றை. ஆனால் அது ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கணும். மோடி என்பது தனி மனிதர் அல்ல, இன்ஸ்டிடியூஷன். ஆர்எஸ்எஸ் எல்லா மட்டத்திலும் அவர்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஆட்கள், ஒரு கோட்பாடு இங்க மிஸ் ஆகுது இல்ல. இந்த தரப்புல எதிர் தரப்புல நாடுதல் அளவில் அது மிஸ் ஆகுது. அதனால வந்து ரெண்டையும் ஒன்னா பார்க்க கூடாது. நம்ம ராகுல் காந்தி நடத்துறது தான் மிகப்பெரிய போராட்டம். மிகப்பெரிய ஒரு மிகப்பெரும் சக்தியை எதிர்த்து நிராயுதபாணியா நின்று போராடிட்டு இருக்காரு. அதாவது பிஜேபி இப்படி செய்து, அது இப்படி செய்து அதனுடைய ஆட்சியின்களை இப்படிலாம் தவறு நடக்குதுங்கிறத ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்றாரு. அந்தந்த துறைகள் வந்து அதற்கு பிறகாவது ஐயோ நம்முடைய தனித்தன்மையை நம்ம காப்பாற்றணுமே, இவர் கண்டுபிடிச்சிட்டார, மானம் போயிடுமே அப்படின்னு சொல்லி ரியலைஸ் ஆகணும்ல. தேர்தல் ஆணையம் ஆகுதா? இவ்வளவு கேள்வி கேட்டு இன்னைக்கு வந்து பிடி இருக்கிற உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறைய ஏதாவது வந்து வெட்கி தலை குனிறாங்களா கொஞ்சமாவது? திரும்பவும் அதே தவிர தான் பண்றாங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க?
மக்கள் எழுச்சியின் மூலம் தான் இதை முறியடிக்க முடியும். ம். உச்சநீதிமன்றம் கேட்கும், தேர்தல் ஆணையம் தன்னை திருத்திக்கும்னு சொல்லி தமிழ்நாட்டுல வந்து நம்ம தேர்தல் ஆணையத்தை வந்து நம்பிக்கிட்டு நம்ம இல்ல. இங்க அரசியல் கட்சிகள் விழிப்போட இருக்கோம். குறிப்பாக வலிமையான அரசியல் கட்சிகள் டோர் டு டோர் ஒரு ஓட்டு இருக்கா இல்லையா அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்க உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாட்டுல இந்த கூத்தெல்லாம் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை தடுப்பதற்கு எல்லா வகையிலும் விழிப்போட இருக்கிறோம். இப்ப பெரிய கட்சிகள்லாம் இந்த திமுக போன்ற கட்சிகள்லாம் பாகமுகர்கள் கூட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. அவங்களுக்கும் தனியா பயிற்சி குடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்களே வந்து வளரும் கட்சி பூத் ஏஜென்ட்ஸ் போடுறது, அவங்களுக்கான பயிலரங்குகள் நடத்துறதுன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு கட்சியும் வருது இப்போ. இது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிலை. இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி வெல்றீங்க? தமிழ்நாட்டுல விழிப்போட இருக்கோம், வெல்றோம். அரசியல் விழிப்புணர்வு இருக்குது. தேர்தலை பற்றிய விழிப்புணர்வு இருக்குது. களத்துல வந்து இந்த அதிகார வர்க்கம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றிய விழிப்புணர்வு இருக்குது. எல்லா மட்டத்திலையும் நம்ம வந்து அடிச்சு ஆடுறோம். அகில இந்திய அளவுல அது இல்ல. அதனால இந்த மக்கள் விழிப்போட இருப்பது மட்டும் தான் இப்ப நம்ம கையில இருக்க ஒண்ணே ஒண்ணு. அது அகில இந்திய அளவுல நடந்துச்சுன்னா பிஜேபியை காலி பண்ண முடியும். நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.